சின்ன மருமகள் சீரியல்ல இங்க போஸோட ஃப்ரெண்டு தவசி மூலியமா போஸ் வீட்ல மாட்டிக்கிட்ட பிறகு, இங்க ராஜாங்கம் வந்துட்டு போஸ வீட்ட விட்டு வெளிய போ சொல்லிறாரு. இது மாரி இவன் என் முகத்துல முழிக்கக்கூடாது. இன்னொரு வாட்டி இவன் அப்படி பண்ணான் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கான விளைவு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ராஜாங்கம் வந்துட்டு போஸ வீட்ட விட்டு வெளிய தொரத்திறாரு. இங்க போஸும் வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போயிட்டு அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க. கூடவே வந்துட்டு ஈஸ்வரி கிளம்பி போயிறாங்க அந்த டைம்ல. அந்த நேரம் ஈஸ்வரி கூடவே கிளம்பி போயிட்டு, அவங்க அவுட் ஹவுஸ்ல வச்சு போஸ வந்து ஈஸ்வரி அடிக்கிறாங்க. "ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த தவசிய வந்துட்டு 1 வாரம் இந்த ஊர விட்டு வெளியூர் இருக்க சொல்லி, இப்ப எப்படிடா அவன் மாட்னான்? உனக்கு ஏன்டா இந்த வேல? அந்த தமிழ்செல்வி சொன்ன மாரி செஞ்சுட்டே இருக்காடா. அவகிட்ட நம்ம பயந்து பயந்து போறது வேற ஒரு விஷயத்துக்கும். இப்போ இந்த மலரு உனக்கு புடிக்காதவ இந்த மலர் தான். இப்போ இவ கூட நீ வாழ்க்கை நடத்தணும். போ அவ கூட வாழ்ந்துட்டு போ" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்துட்டு போஸ பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி போஸ பார்த்து இன்னொரு விஷயமே கேட்கறாங்க. "ஏன்டா அவ்வளோ அழகா திட்டம் போட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சியாடா அந்த மலர் பொண்ணு தப்பு பண்ணிட்டா சொல்ட்டு. அது மட்டும் இல்லாம அவள வீட்ட விட்டு தொரத்தி வச்சிருந்தோம். இவ்ளோ புத்திசாலித்தனமா போஸ் பண்றாங்கன்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுருந்தேன். கடைசில இப்படி வந்து மாட்டிக்கிட்டியேடா" அப்படி சொல்ட்டு ஈஸ்வரி வந்துட்டு போஸ பார்த்து திட்டிட்டே இருக்காங்க. இங்க போஸுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இங்க போஸ் சொல்றாரு, "அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன்? அந்த தவசி வந்து மாட்டிக்கிட்டாம்மா. நான் வந்து இதுல எதுவும் பண்ணலம்மா. நான் அவன ஊர விட்டு வெளிய தான் இருக்க சொன்னேன். அவன் வந்துட்டு எப்படி மாட்னான்னே தெரியல. இந்த சேது கரையில வந்து அவன் எப்படி கிடைச்சானும் தெரியல. சேது கரெக்ட்டா கூட்டிட்டு வந்து அவன நிப்பாட்டிட்டான். நான் என்ன பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரி இங்க போஸ் வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த பவித்ரா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. "அம்மா நம்ம ஒரு ஒரு வாட்டியும் அந்த தமிழ் செல்வி தோத்துட்டே இருக்கோம். அவ வந்துட்டு சொன்ன மாரி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம வந்து வாய் விட்டு அவகிட்ட அசிங்கப்படுறது தான் வந்து மிச்சமா இருக்கு. இப்போ இந்த போஸ் மூலியமா நம்ம அசிங்கப்பட்டோமேடா." அதுக்கப்புறம் எங்க பவித்ரா பார்த்து போஸ பார்த்து கேட்கறாங்க. "ஏன்டா போஸ் ஏன்டா அப்படி பண்ண? உன்ன நினைச்சு நான் அவ்வளோ பெருமைப்பட்டேன்டா. இப்படி பண்ணிட்டியேடா" அப்படி கேட்கும்போது, இங்க போஸ் வந்துட்டு, "அக்கா நான் என்னக்கா பண்ணுவேன்? அவன் பண்ண தப்புக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லவும், உடனே இங்க சாவித்திரி வந்துட்டு, "டேய் போஸு வாய மூடுறா போஸு. நீ மொதல்ல இங்கேருந்து கிளம்பு. போயிட்டு அந்த மலர் கூட குடும்பம் நடத்து போ" அப்படி சொல்ட்டு ஈஸ்வரி வந்துட்டு போஸ அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க போஸ் போயிட்ட பிறகு இங்க பவித்ராவும், ஈஸ்வரியும் பேசிட்டு இருக்காங்க. "அம்மா நம்ம அந்த தமிழ வந்து சும்மா விடக்கூடாதும்மா. அவளால தான் ஒரு ஒரு வாட்டி இப்படி நடந்துட்டு இருக்கு. நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்கும் அவ வந்துட்டு நடுவுல வந்துட்டு எல்லாத்தையும் கலச்சு விட்டுர்றா. அவள நம்ம சும்மா விடக்கூடாது" அப்படிங்கிற மாரி இங்க பவித்ரா சொல்ற ஒரு சைடு ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமாண்டி நான் விடமாட்டேன் கண்டிப்பா அவள. இந்த வாட்டி நான் பண்ற பண்ணுக்கு அவ கண்டிப்பா இந்த வீட்ட விட்டே போயிடுவா. நீ வேணா பாரு" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ஒரு சைடு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பும் சேதும் பேசிட்டு இருக்காங்க. "மாப்ள இந்த போஸ் பையன் பார்த்தியா எப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான்" அப்படின்னு. "நம்ம வீட்டுக்குள்ள இருந்துன்னு அவன் பொண்டாட்டி மலரே வந்துட்டு வீண் பழி வேற ஒருத்தவங்கள பேசுற மாரி பேசிட்டு, ஒரு படத்தையும் மிஞ்சுற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டானே மாப்ள அவன்." அப்படிங்கிற மாரி கருப்பு வந்துட்டு சேதுகிட்ட சொல்லவும், உடனே சேது வந்துட்டு, "ஆமா மாமா. அதுதான் என்னால நம்ப முடியல. இவன் ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? நம்ம குடும்பத்தில யாருமே அப்படி இல்ல. ஆனா இவன் மட்டும் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியலையே மாமா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "அதான் மாப்ள எனக்கும் புரியல. அது என்ன பண்றது தெரியல." அதுக்கப்புறம் என் கருப்பு சொல்றாரு, "மாப்ள தமிழ் மட்டும் அந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா, அது மட்டும் இல்லாம அத்தன பேருக்கு முன்னாடி தைரியமா மாமா கிட்ட வந்து எனக்கு 1 வாரம் கால அவகாசம் குடுங்க. நான் மலர் எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிறது நிரூபிக்கும்" அப்படின்னு பேசிடாம இருந்திருந்தா, கண்டிப்பா மலர் மேல வீண் பழி போயிட்டு, அந்த அப்பாவி பொண்ணு வாழ்க்கைய வந்து நம்மளே கெடுத்திருப்போம் மாப்ள. நல்ல வேள உன் பொண்டாட்டி தமிழ் வந்துட்டு சரியான நேரமா பார்த்து, அந்த மலர வந்துட்டு எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நிரூபிச்சுச்சு மாப்ள. தமிழ் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்ள அப்படிங்கிற மாரி, இங்க கருப்பு வந்துட்டு சேதுகிட்ட சொல்லும்போது, அந்த டைம் தான் அங்க வந்து தமிழ் வந்துட்டு இருக்காங்க. தமிழ் வந்த பிறகு சேதுகிட்ட வந்துட்டு, "எனக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க பண்ண விஷயத்துக்கு. நீங்க மட்டும் அவன கூட்டிட்டு வரல அப்படின்னா, கண்டிப்பா மலரக்கா அந்த வீட்ட விட்டு வெளிய போயிருப்பாங்க. தேவையில்லாத பழிய விட்டு. நீங்க இல்ல அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்காது" அப்படிங்கிற மாரி, இங்க தமிழ் வந்துட்டு சேதுகிட்ட சொல்ல, உடனே சேது வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ பண்ண வேலையால தான் இப்போ எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அவன் எங்க இருக்கான்னு சொன்னேன். நான் போய் அவன கூட்டிட்டு மட்டும் தான் வந்தேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணம்" அப்படிங்கிற மாரி, இங்க சேது வந்துட்டு தமிழ வந்து பாராட்டி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கருந்து சேது வந்துட்டு கருப்புகிட்ட சொல்லிட்டு, "மாமா சரி மாமா நான் கிளம்புறேன்" அப்படி சொல்லிட்டு அங்கருந்து சேது கிளம்பிறாரு. அதுக்கப்புறம் என் கருப்பு வந்துட்டு தமிழ்கிட்ட பேசிட்டு இருக்காரு. "அத்தா நீ ஒண்ணும் கவலைப்படாத அத்தா. எல்லாருக்கும் நல்லது பண்ற நீ, கண்டிப்பா உனக்கும் நல்லது நினைக்கும். உன் புருஷன் சேது வந்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் உனக்கும் புரிஞ்சுப்பான். ராஜாங்க மாமா வந்து உன்ன புரிஞ்சுப்பான்" அப்படிங்கிற மாரி, இங்க ஒரு சைடு கருப்பு வந்துட்டு தமிழ்கிட்ட வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கருந்து கிளம்பி போன தமிழ் வந்துட்டு அந்த கால் ஷெட்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ரேடியோல வந்துட்டு ஒரு நியூஸ் வருது. 12ஆம் வகுப்பு பரீட்சை வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாரி. இது கேட்ட உடனே தான் இங்க தமிழுக்கு ஞாபகம் வருது. ஆமால்ல நம்ம பரீட்சை எழுத போறோம்ல, அதுக்கு வந்துட்டு பாட்டிக்கிட்ட நம்ம உதவி கேட்டிருந்தோம்ல.
அவங்களும் உதவி பண்றேன்னு சொன்னாங்க. என்ன ஏது தெரியலையே! நம்ம போய் பாட்டிக்கிட்ட கேட்டா தான் தெரியும். நான் எனக்கு வேற ஆசையா இருக்கு 12ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதணுன்ட்டு. அப்படிங்கிற மாரி தமிழ் வந்து மனசுல நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வெளிய வந்துட்டு அப்பத்தா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் என் தமிழ் போயிட்டு அவங்ககிட்ட பேச போறாங்க. பேச போம்போது எங்க தமிழ் கிளம்பி போறாங்க. போயிட்ட பிறகு எங்க அப்பத்தா வந்து தமிழ்கிட்ட பேசுறாங்க. "ஏன்டி தமிழ் நானே உன்ன பார்க்கணும்னு நெனச்சேன். நீயே வந்துட்ட. ரொம்ப நல்ல விஷயம் நீ பண்ணியிருக்கடி. மலர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறது தெளிவா வந்து நிரூபிச்சிருக்க. நீ சொன்ன மாரி அந்த நிதானம் தான் வந்துட்டு உன்ன வந்துட்டு உன் மேல இருக்க கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு இருக்கு எனக்கு. நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணுடி." அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா வந்துட்டு தமிழ பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கவும், ஒரு சைடு தமிழ் வந்துட்டு சோகமா நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா அத பார்த்துட்டு கேட்குறாங்க. "என்னாடி நான் இவ்வளோ விஷயம் பேசிட்டு இருக்கேன். நீ அமைதியா நின்னுட்டு இருக்கியே?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அதுக்கப்புறம் என் தமிழ் சொல்றாங்க. "அது ஒண்ணும் இல்ல அம்மாச்சி. நான் வந்துட்டு உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தேன்ல. 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதணும்னு சொல்ட்டு. அந்த பரீட்சை இப்ப வரப்போகுது. அதான் நான் எழுத போலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க கூட எனக்கு உதவி பண்றேன்னு சொன்னீங்க. ஒரு நல்ல முடிவா எனக்கு சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஒரு சைடு வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க அப்பத்தா. "என்ன இவ? அன்னைக்கு சொன்ன மாரி இப்ப வந்து கரெக்ட்டா கேட்குறாளே!" அப்படிங்கிற மாரி நிக்கவும், ஒரு சைடு தமிழ் வந்துட்டு அ அம்மாச்சி எனக்கு வந்து கிளம்பி போணும். நீங்க ஏதோ உதவி பண்ணணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத பண்ணுங்க. எனக்கு ஒரு நல்ல முடிவா மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாரி, திரும்பியும் இவங்க தமிழ் அதே விஷயம் சொல்லிட்டாங்க. அதே விஷயம் சொல்லிட்டு அங்கருந்து தமிழ் வந்துட்டு கிளம்பி போயிறாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா தான் யோசிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அப்பாத்த உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ராஜாங்கம், சன்னாசி, அப்பாஸா இவங்க எல்லாருமே. அப்பதான் வந்துட்டு எங்க ராஜாங்கத்திட்ட தமிழ பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ராஜாங்கம், "நீ எலக்ஷன் ஜெயிச்சது கூட தமிழன் தான் ராஜாங்கம் ஜெயிச்ச. அவன் வந்து பிரச்சாரம் பண்ணல அப்படின்னா, இவ்வளோ வெற்றி நீ பெற்றிருப்பியா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், உடனே ராஜாங்கம் வந்துட்டு கோவப்படுறாரு அப்பத்தா மேல. உடனே எங்க அப்பத்தா வந்துட்டு, "அப்படி சொல்லல ராஜாங்கம். நீ தமிழ் பிரச்சாரம் பண்ணாம இருந்தா தான் ஜெயிச்சிருப்ப. ஆனா அந்த புள்ள வந்து பிரச்சாரம் பண்ணவும், இவ்வளோ வாக்கு வித்தியாசம் வந்து அதிகமா ஜெயிச்சிட்டல்ல நீ. அததான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அவ வந்துட்டு அன்னைக்கு கல்யாணத்துல போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லல அப்படின்னா, அவ கண்டிப்பா இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா. ஆனா அந்த ஒரு தப்ப வச்சு தான் நம்ம இதுவரைக்கும் அவள தண்டனை குடுத்துட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு தப்ப தவிர எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு தோணுது. தமிழ் வந்து ரொம்ப நல்ல புள்ளையா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி, எங்க அப்பத்தா வந்துட்டு தமிழ பத்தி பெருமையா பேசவும், ஒரு சில ராஜாங்கத்துக்கு வந்துட்டு கோவம் வருது. ராஜாங்கம் யோசிச்சு பார்க்குறாரு. ஜெயில்ல வந்துட்டு அனுபவிச்சது நான் தானே. அதுவும் ஜெயில்ல அவ்வளோ நாட்கள் 6 மாசம் நான் இருந்தேன். அதோட வேதனை எனக்கு தான் தெரியும். அந்த புள்ள பண்ணாத தப்பா தான் நான் ஜெயிலுக்கு போனேன். நீ வந்துட்டு அந்த புள்ளைக்கு வந்து ஆதரவா என்ட்ட பேசாத ஆத்தா அப்படிங்கிற மாரி ராஜாங்கம் வந்துட்டு அப்பத்தா பார்த்து கேட்கவும், உடனே எங்க அப்பத்தா வந்துட்டு, "நான் அப்படி சொல்லல ராஜாங்கம்." அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே ராஜாங்கம் வந்துட்டு அப்பத்தா மேல கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறம் எங்க சன்னாசி வந்துட்டு, "ஏன் ஆத்தா தமிழ் அந்த புள்ளைய பத்தி இப்ப அண்ணன்கிட்ட பேசிட்டு இருக்க? அவரு வேற கோவப்பட்டு கிளம்பி போயிட்டாரு." அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். உடனே எங்க சன்னாசி வந்துட்டு ராஜாங்கத்த பின்னாடி கிளம்பி போயிறாரு. அங்க பக்கத்துல இருந்த மோகனா வந்துட்டு அப்பத்தா கிட்ட உட்காந்து பேசுறாங்க. "இதெல்லாம் எப்ப ஆத்தா சரியாகும்? இதெல்லாம் நடக்கிற மாரி தெரியல. தமிழ் வந்துட்டு எனக்கும் தெரியுது அத்த. நல்ல புள்ள அத்த அது. நல்ல பொண்ணு தான் அது. ஆனா யாருமே அவள புரிஞ்சுக்க மாட்டாங்க." அப்படிங்கிற மாரி இங்க மோகனாவும் அப்பத்தாகிட்ட பேசிட்டு இருக்கு. அப்பத்தா வந்துட்டு, "ஆமாண்டி, எங்க இவனுங்க யாரும் புரியவே மாட்டுது. அந்த புள்ள பண்றதெல்லாம். தமிழ் ரொம்ப நல்லவ தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம தான் தேவையில்லாம அவ மேல தப்பு பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவ அந்த தப்பு கூட பண்ணியிருக்க மாட்டான்னு தான் தோணுது." அப்படிங்கிற மாரி, இங்க அப்பத்தா வந்துட்டு தமிழுக்கு ஆதரவா வந்து வீட்ல பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அங்க ஈஸ்வரி வந்துட்டு தமிழ்கிட்ட போய் பேச போறாங்க. ஈஸ்வரி போய் தமிழ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு தமிழு, நீ பண்ண வேலைக்கு நான் கண்டிப்பா உன்ன சும்மா விடமாட்டேன். நான் கண்டிப்பா இந்த வீட்ட விட்டு உன்ன தொரத்த தான் போறேன். நீ வேணா பாரு." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்ல, உடனே தமிழ் வந்துட்டு ஒரு மாரி மொறைக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "என்னாடி மொறைக்கிற? ஏன் வாய தொறந்து பேச மாட்டேங்கிறப்போ, நான் மொறைக்கிறப்பயே தெரியலையா? உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. உங்களால முடிஞ்சத நீங்க பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்சத நான் பண்ணுவேன். கண்டிப்பா நான் இந்த வீட்ட விட்டு போக தான் போறேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத நீங்க பொறுத்திருந்து பார்க்க தான் போறீங்க." அப்படிங்கிற மாரி, இங்க ஒரு சைடு ஈஸ்வரியும் தமிழும் மாத்தி மாத்தி சவால் விட்டுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கமும் தமிழ் மேல இருக்க கோவம் வந்து குறையிற மாரி தெரியல. இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பும் சேதுவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மாப்ள இவ்வளோ விஷயத்த பண்ண போஸ் வந்துட்டு, கண்டிப்பா நம்ம வீட்ல வந்துட்டு அந்த வெடி மருந்த வச்சது கூட இவனா தான் மாப்ள இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. இவ்வளோ விஷயம் பண்ற இவன், அது கூட பண்ண தயங்கியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாரி, இங்க கருப்பு வந்துட்டு சேதுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சேது சொல்றாரு, "எனக்கும் அப்படிதான் மாமா. அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படி தோணுது."
ஆனா யார் மேலயும் வீண் பழி போட வேணாம். நம்ம காத்திருப்போம். போலீஸ் வந்து இத பத்தி விசாரணை நடத்திட்டு இருக்காங்கல்ல. நம்மளும் ஒரு சைடு கண்டுபிடிப்போம். இது யாரு பண்ணியிருப்பா? அப்படிங்கிற மாரி. இங்க ஒரு சைடு சேது வந்துட்டு, அந்த வெடி மருந்து வீட்ல யார் வச்சது அப்படிங்கிற பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு.